ஹாய் வாஸ் இந்த ஷோ பார்த்துருக்க எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம். நான் தான் உங்கள் டாம் ஃப்ராங்கி. நீங்கள் பார்த்துருக்க இந்த ஷோ ரூட்டு கானா. இந்த ரூட்டுக்கான ஷோ பல வாரமாக தொடர்ந்து அப்படி போயிட்டே இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இங்கே பாடிட்டே இருக்காங்க. சரிப்பா, இந்த ரூட்டுக்கானோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து ஏறி இன்னொரு இடத்துக்கு வரும்போது ஜாலியாக இருக்கிறதுக்காக அப்படி பாடிட்டே வருவாங்க. இதில் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். இந்த ஆடியோவில் வந்து சென்னையில் உள்ள பரபரப்பான விஷயங்கள், புகழ்பெற்ற விஷயங்கள்லாம் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கானா பாடலை மட்டும் வந்து சொல்கிறதுக்கு விட்டுட்டாங்க. அப்போ நான் வந்து யோசித்தேன், சரி நம்ம போய் இந்த வாரம் வந்து நம்ம சென்னையோட இந்த ரூட்டுக்கான ஸ்பெஷல் பற்றி சொல்லிடலாம். கானா பாட்டு வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுலாம் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஏவிலாம் போட்டு காமிச்சோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அது பார்க்கல அப்படின்னா நேராக யூடியூப்ல போய் பார்த்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் எப்படி இந்த கானா உருவாச்சு, எங்கேருந்து உருவாச்சு, எதனால இது வந்து இவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே. இந்த மாதிரி ஸ்பெஷலான கானாவெல்லாம் பாடுறதுக்கு இந்த வாரம் சில பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா வாங்க ஷோக்குள்ள போகலாம். வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ கடை தான். காசு இருக்கிறவன் காஃபி ஷாப் போவான், காசு இல்லாதவன் டீ கடைக்கு தான் போவான். இந்த டீ கடைக்கு போனோன்னா பஜ்ஜி போண்டாலாம் பயங்கர சூடாக போட்டு வச்சிருப்பாங்க. தொட்டு பார்ப்பா லைட்டாக சூடாக இருக்கும், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போனோன்னா வயிறுலாம் கடமுடாங்கும். ஐயோ இது செட் ஆகல போலையே அப்படிமா. ஆனாலும் திருந்தவே மாட்டோம். அடுத்த நாள் அதே டீ கடைக்கு போவோம், அதே பஜ்ஜி தொட்டு பார்த்து அப்படியே தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து ஜாலியாக சீப்பாக கிடைக்கிற ஒரே இடம் டீ கடை தான். பேச்சுலர்ஸ் நிறைய பேர் டீ கடை நம்பி தான் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா டீ கடைக்கு தான் போவோம். ஸோ இந்த டீ கடைக்காரங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். ஹைஜீனிக்காக வச்சா வந்து சாப்பிட்றவங்களுக்கும் நல்ல விஷயம் தானே. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த மேகிலாம் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பேனும் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கான். அதே மாதிரி இந்த டீ கடையில் வந்துட்டு அன்றாடம் நிறைய அந்த தூசி, பக்கத்தில் இருக்கிற அந்த காற்றுல வர அந்த கார்பன், அது இது நிறைய கலந்துருந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குது. அப்படிங்கிறனால இதெல்லாம் பார்த்து செயல்பட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத ஒருத்தர் அழகாக கானா பாட்டு மூலியமாக சொல்லியிருக்காரு. அவர் தான் கானா பாலச்சந்தர். அவர் இப்போ என்ன பாடியிருக்காரு, என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேட்கலாம். சம்சவட கஜிர போண்ட பஜ்ஜி தட்டுல வச்சி விக்கிரமச்சி சொரிறாண்ட அழுக்கு தொடையே அந்த கையில போற உள்ந்த வடையே சொரிறாண்ட அழுக்கு தொடையே அந்த கையில போற உளுந்த வடையே தேடி போக வானமாச்ச நல்ல அத டீ கடையே சம்சா கஜிரா போண்ட பஜ்ஜி தட்டுல வச்சி விக்கிரமச்சி சொரிறாண்ட அழுக்கு தொடையே அந்த கையில போற உளுந்த வடைய சொரிறாண்ட அழுக்கு தொடைய அந்த கையில போற உளுந்த வடைய தேடி போக வேணாமச்சா இந்த மாதிரி டீ கடைய சம்சா கஜிரா போண்டா பஜ்ஜி தட்டுல வச்சி விக்கிரமச்சி அட்மிட் பண்ணிட்டாங்க அம்சாவை, அவன் சாப்பிட்டான் நேத்து போட்ட சம்சாவை. சாப்பிட்டான் 4 எல்ஜி பஜ்ஜிய, பாவம் ஜிஹெச்ல சேர்த்துட்டாங்க சுஜிய. ராகி மால்ட் குடிச்சதுங்க ராதிகா பொண்ணு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க தண்ணில நின்று. ராகி மால்ட் குடிச்சதுங்க ராதிகா பொண்ணு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க தண்ணில நின்று. கப்புத்துல பத்து கிச்சி திவ்யா பொண்ணு, இஷ்டத்துக்கு சாப்பிட்டா திப்பு பண்ணு. கப்புத்துல பத்து கிச்சி திவ்யா பொண்ணு, இஷ்டத்துக்கு சாப்பிட்டா திப்பு பண்ணு. சுத்தமாக இருந்தா மட்டும் எல்லாத்தையும் வாங்கி துண்ணு. சம்சா கஜிரா போண்டா பஜ்ஜி தட்டுல வச்சி விக்கிரமச்சி பால் இல்ல பாதி தண்ணிய கலக்குது, ஜனங்க காசுக்கு சுடு தண்ணிய குடிக்குது. டீ தூள்ல எங்க அது மாத்துது, சக்கரை பதிலா சாக்ரீம கலக்குது. சுட்டு தண்ணி இல்லாட்டி கிளாஸ கழுவணும், 4 பேர் சாப்பிட்ட பிளேட்ட பேச்சு கழுவணும். சுட்டு
தண்ணியில டீ கிளாஸ் கழுவணும், 4 பேரு சாப்பிட்ட பிளேட்ட தேய்ச்சி கழுவணும். கெட்டு போன பொருளை எல்லாம் விற்க கூடாது, வித்தா ஹெல்த் கமிஷன் உன்ன விடாது. கெட்டு போன பொருளை எல்லாம் விற்க கூடாது, வித்தா ஹெல்த் கமிஷன் உன்ன விடாது. சொல்ற பேச்ச ஒழுங்கா கேளு, இல்லைன்னா உன் கடைக்கு சீலு. சம்சா கஜிரா போண்டா பஜ்ஜி தட்டுல வச்சு விக்கிறா மச்சி. சொரியிறாண்டாளுக்கு சடையே, கையில போற உள்ள வடையே. சொரியிறாண்டாளுக்கு சடையே, அந்த கையில போற உள்ள வடைய. தேடி போக வேணாம் மச்சா இந்த மாதிரி டீ கடையே. சம்சா வடை கஜிரா போண்டா பஜ்ஜி தட்டுல வச்சு விக்கிறா மச்சி. நம்ம பசங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்த உடனே கண்ணே மணியே முத்தே இப்படிலாம் பாடுவாங்க. கொஞ்சம் காதலிச்சதுக்கப்புறம் வந்துட்டு வா வா ஓவராக பண்ணாது, ரொம்ப நேரம் மேக்கப்லாம் போடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. இதே இது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இன்னும் மோசமாக சொல்லுவாங்க, போதும் இதே முடிஞ்சு தான் எவ்வளோ வருஷம் தான் பார்க்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு போயிட்டு லவர்கிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து இங்கே பாருமா எனக்கு இப்படி தான் பிடிக்கும், இப்படிலாம் இருக்காத, இப்படி லவ் பண்ணு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, மிரட்டுறாரு, பெண்களே மிரட்டுறாரு, நீ காதலிப்பியா மாட்டியா அப்படிலாம் கேட்குறாரு. மிரட்டி காதலிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் பாடல் வந்து அப்படி இருக்கு, அராஜகமாக பாடியிருக்காரு. இங்கே பாருமா சௌமியா உங்கள் அம்மா தாம்மா எனக்கு மாமியா இப்படிலாம் பாடியிருக்காரா. எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிறத கேளுங்க. பாடினவர் பேர் மைக்கேல், டோலாக் மைக்கேல், அவர் தான் பாடியிருக்காரு, கேட்டுக்கோங்க. மாமி இந்த கறியை பருத்தி குத்தேன் தவால, அதை வாங்கி துண்ணா சௌமியா உன் லவ்வால லவ்வால. நீ இந்த கறியை பருத்தி குத்தேன் தவால தவால தவால. முடிவு பண்ணிட்ட சௌமியா உங்க அம்மா எனக்கு மாமியா. முடிவு பண்ணிட்ட சௌமியா உங்க அம்மா எனக்கு மாமியா. நீ இந்த கறியை பருத்தி குத்தேன் தவால 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 தவால. பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் நான் பார்த்த சினிமா அக்கா பேரு முனிமா. என்ன உனக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லு, பிடிக்கல நான் உன் மூஞ்சிக்கு வரோண்டி கல்லு. ஜோடியாக பக்கத்துல வந்து நீயும் நில்லு, நிக்கல நான் ஒஞ்சிடோண்டி முன்னாடி பல்லு. காதலிச்சு காட்டாதாடி நீயும் நெக்கல, காதலிச்சு காட்டாதாடி நீயும் நெக்கல. ஏத்துக்கடி ஏத்துக்கடி அப்புறம் தோட்டம் காணாமைக்கல, ஏத்துக்கடி ஏத்துக்கடி காணாமைக்கல. முடிவு பண்ற சோமியா அம்மா எனக்கு மாமியா. முடிவு பண்ற சோமியா அம்மா எனக்கு மாமியா. நீ இந்த கறியை தடுத்துக்கிட்டேன் தவால 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 தவால. பச்சை குத்திக்கின உன்னோட பேர வழியில் குச்சண்டி 10,000 பீர. உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும். இது போல குழந்தை என் ஃபிகர் வயிற்றுல பிறக்கணும். முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா. முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா. இந்த கறியை தட்டுக்கிட்டேன் தவால 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 தவால. அதை வாங்கி துண்ணா சௌமியாவும் லவால லவால. இந்த கறியை தட்டுக்கிட்டேன் தவால தவால அடிப்பிச்ச தவால. முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா. முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா. முடிவு பண்ணிட்ட சோமியா அம்மா எனக்கு மாமியா. இந்த கறியை தட்டுக்கிட்டேன் தவால தவால தவால. பாடல்கள் பலவிதம், பாடகர்கள் பலவிதம், இதே மாதிரி பிரேக்கும் பலவிதம். அதில் ஒரு விதம் தான் இது. இப்போ பிரேக்கு நம்ம ரூட்டுக்கான சோலை. வாழ்க்கையில எப்போ வேணாலும் மயக்கத்தில் இருக்கலாங்க, ஆனால் இந்த காதலிக்கும் போது மட்டும் மயக்கத்திலே இருக்கக்கூடாது. ஏன்னா காதலிக்கும் போது அந்த பொண்ணு நிறைய சொல்லுவோம், இங்கே பாரு நான் உன் வீட்டில் வந்து வேலை பார்க்க மாட்டேன், உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், உன் தங்கச்சிக்கெலாம் வந்து ஜடலாம் பின்னி விட மாட்டேன், இப்படிலாம் நிறைய விஷயம் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்துட்டு சரிம்மா பார்த்துக்கலாம்
சரிம்மா பார்த்துக்கலாம்னு எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லிடுவோம். ஆனால் கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்த வேலையும் செய்யாது. அப்போ தான் ஏய் என்ன நீ இப்படி இருக்க, வேலைலாம் செய்ய மாட்டியா, காலைல எழுந்து ஒரு காப்பி போட மாட்டியா, காலையில் எனக்கு டிஃபன் செஞ்சு தர மாட்டியா, நான் ஆஃபீஸ் போகணுமா வேணாமா, இப்படிலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகும். அப்போ அந்த பொண்ணு சொல்லும் நான் இதெல்லாம் உனக்கு கல்யாணம் முன்னாடியே சொன்னல, நீ தான் சரின்னு சொன்னோம்னா நீ எப்போ இதெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பற்றி அழகாக தெளிவாக சூப்பராக ஒருத்தர் பாடியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரை இன்ப கானா கலில். இவருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவர் அடி வாங்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தினமும் வீட்டுக்கு. அதனால தான் என்னமோ தெரியல, அவ்வளோ அழகாக அற்புதமாக இந்த பாட்டை பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊட்ட தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோலம் போட தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, நான் திட்டி பார்த்தேன் விட்டு பார்த்தேன் எதுவும் நடக்கல. கூட்ட தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோலம் போட தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, நான் திட்டி பார்த்தேன் விட்டு பார்த்தேன் எதுவும் நடக்கல. மாமனார மாமியார எங்க மதிக்குது, சேவல் கூவி கூட கொரட்ட விட்டு நல்லா தூங்குது. மாமனார மாமியார எங்க மதிக்குது, சேவல் கூவி கூட கொரட்ட விட்டு நல்லா தூங்குது. சேர போட்டு குந்திக்குன்னு டிவி பாக்குது, அது ஆறி போன பழைய சொத்தை எனக்கு போடுது. சேர போட்டு குந்திக்குன்னு டிவி பாக்குது, அது ஆறி போன பழைய சொத்தை எனக்கு போடுது. கொஞ்சம் குனிய மாட்டேந்து, கொஞ்சம் நிமிர மாட்டேந்து, பழைய பீரோ போல இடத்த விட்டு நகர மாட்டேந்து. கூட்ட தெரியல, பெருக்க தெரியல, தாண்டி தெளிச்சு வாச போல போட தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, தாலி கட்டின கணவனை மதிக்க தெரியல, நான் திட்டி பார்த்தேன் விட்டு பார்த்தேன் எதுவும் நடக்கல. மாசம் மாசம் சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கோ, அது விதவிதமா கலர் கலரா புடவை வாங்கிக்கோ. மாசம் மாசம் சம்பளத்தை கேட்டு வாங்கிக்கோ, அது விதவிதமா கலர் கலரா புடவை எடுத்துக்கோ. சொந்த பந்த உறவுகளை மதிக்க மாட்டேந்து, அது லைஃப பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேந்து. சொந்த பந்த உறவுகளை மதிக்க தெரியல, அது லைஃப பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேந்து. கொஞ்சம் குனிய மாட்டேந்து, கொஞ்சம் நிமிர மாட்டேந்து, பழைய சிலிண்டர் போல இடத்த விட்டு அசைய மாட்டேந்து. கூட்ட 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 தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோல போட தெரியல, திட்டி பார்த்தேன் அடிச்சு பார்த்தேன் ஒண்ணு நடக்கல, நான் மறைச்சு பார்த்தேன் திட்டி பார்த்தேன் எதுவும் நடக்கல. கூட்ட 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 தெரியல, பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாச கோல போட தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, தாலி கட்டின கலியில மதிக்க தெரியல, நான் திட்டி பார்த்தேன் விட்டு பார்த்தேன் எதுவும் நடக்கல. டெக்னாலஜி எவ்வளோ தான் வளர்ந்துட்டே போனாலும் பழைய பாட்டில் இருக்கிற அந்த சுகம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அந்த பழைய பாட்டெலாம் எடுத்து நிறைய ரீமேக் சாங்லாம் போட்டு சூப்பராக மிரட்டிகிட்டே இருக்காங்க. அதில் வந்து நம்ம கானாவும் வந்து சும்மா கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜோசப்னு ஒரு மனிதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பழைய ஹிந்தி பாட்டையே எடுத்து தமிழில் ரீமேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தமிழில் அப்படி சூப்பராக ரீமேக் பண்ணியிருக்காரு. செம்ம ஜாலியாக பாடுறாருங்க. யோகாசனங்கிறாரு, பால் காய்ச்சணுங்கிறாரு. ஐயோ சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டு அப்படி ஹிந்தியில் ஆரம்பித்து இடையில வந்து ஒரு சும்மா ஒரு ட்விஸ்ட்டு வச்சு நேராக தமிழில் வந்து இறக்கி கும்மா குத்திருக்காரு. இல்லை இது வந்து என்ன பாட்டு அப்படின்னா வந்து ஹிந்தியில் கூட ஒரு துஜே தேக்கா தோயே ஜானா சனம் அந்த பாட்டு தான். நான் கூட ஹிந்தி தப்பாக பாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் இவர் அற்புதமாக பாடியிருக்காரு. அது எப்படி பாடியிருக்காரு மட்டும் கேட்டு பாருங்களேன். तुझे देखा तो ये जाना सनम प्यार होता हेल्दी वाना सनम. ப்ரோ நிறுத்துங்க. இது வந்து வேந்தர் டிவி ரூட்டு கானா. இதில் வந்து ஹிந்தி பாட்டு பாருங்க, போடுங்க நம்ம கானா பாட்டை.
நான் செய்ய போற யோகாசனம் புது வீட்டுக்கு போனா பால் காசனம் என் ஃபிகர் கிட்ட நான் பேசணும் ஏப்ரல் ஒலிக்கு தான் கலர் பூசணும் நான் செய்ய போற யோகாசனம் மெரினா பீச்சு கூப்பிட்டா மச்சி போனதும் ஐஸ் கேட்டுட்டா தாலே தலலாலே ஐஸ துண்டு ஜூஸ குஷ்டு சோளத்தை அது பார்த்துடும் ஜோசப் நேரத்தை வீணாக்கிடும் நாங்க கானா பாடி சேர்த்த காசையெல்லாம் அந்த ஐஸ போல கரைய விடும் மெரினா பீச்சு லலலா கூப்பிட்டா மச்சி போனதும் ஐஸ் கேட்டுட்டா தாலே தலலாலே ஐஸ துண்டு ஜூஸ குஷ்டு சோளத்தை அது பார்த்துடும் ஜோசப் நேரத்தை வீணாக்கிடும் நாங்க கானா பாடி சேர்த்த காசையெல்லாம் அந்த ஐஸ போல கரைய விடா நான் செய்ய போற யோகாசனம் ஒரு வீட்டுக்கு போனா பால் காசனம் என் ஃபிகர் கிட்ட நான் பேசணும் ஏப்ரல் ஒலிக்கு தான் கலர் பூசணும் சர்ச்சி உள்ள கூட்டம் இல்ல ஜோசப் பேடு வாசிப்பா ஜெனிபர் என்ன நேசிப்பா பிரேயர்ல கவனம் இல்ல வாசிக்க விட மாட்டுறா நேசிக்க என்ன பாக்குறா பிரேயர் மீட்டிங்கில நாங்க சாட்டிங்கில ஜெனிஃபர் அப்ப கார கட்டிங்கில பிச்சு சர்ச்சி உள்ள கூட்டம் இல்ல ஜோசப் பேடு வாசிப்பா என்ன நேசிப்பா பிரேயர் இல்ல கவனம் இல்ல வாசிக்க விட மாட்டுறா நேசிக்க என்ன பாக்குறா பிரேயர் மீட்டிங்கில நாங்க சாட்டிங்கில பிகரப்ப கார கட்டிங்கில நான் செய்ய போற யோகாசனம் புது வீட்டுக்கு போனா பால் காசனம் என் ஃபிகர் கிட்ட நான் பேசணும் ஏப்ரல் ஒலிக்கு தான் கலர் பூசணும் பரபரப்பாக போயிட்டு இருக்க நம்ம சொல்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்ன கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் கூட போகிறேன், அதுதான் இப்படி சொன்னேன். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ரூட்டுக்கான சொல்ல ஒரு பிரேக். வாழ்க்கையில் ஒருத்தன் எப்போ பெரிய ஆளாவான் அப்படின்னா டக்குன்னு காதல் தோல்வி வந்தோடனே பெரிய ஆளாயிருவான். எப்படி அவன் பெரிய ஆளானா காதலில் தோத்து தானடா போவான் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கிடையாது. தாடிலாம் வச்சோன்னா கொஞ்சம் மெச்சூர்ட் ஃபீல் வரும். அப்புறம் தான் வந்துட்டு இல்லை இனிமேல் நம்ம ரொம்ப பக்குவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் உதிக்கும். அந்த எண்ணம் தான் அவனை மாற்றிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு பேப்பரையும் பேனாவை எடுத்து கவிதைலாம் எழுதுவாங்க, பாட்டெலாம் எழுதி பெரிய ஆளாயிருவாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே கார்த்திக்குன்னு ஒருத்தர், அவருக்கு காதல் தோல்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ தெரியல, அவர் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு அழகாக தெளிவாக சூப்பராக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இட்ஸ் ஆல் அபவுட் காதல் தோல்வி தான். எப்படிலாம் அதை வர்ணிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சும்மா சும்மா எரிஞ்சுக்கின்னு உயர்தடி மேல அத்தவன் கதையை பேசுறது இந்த பொம்பளைக்கு தாண்டா வேலை. நான் தான் ஆச்சு பார்த்தேன் ஒயிட் ஸ்கின்னு தோலை, அவ தான் கேட்டா மச்சான் காஞ்சா ரெட்டு சேலை. ஓட்டுனா கதவை தட்டுனா அவ பட்டுன்னு மாய்ஜெல்லாம் காட்டுனா, கரக்கா முருகா போல அத்தைக்குன்னு போனா, உன்ன லவ் பண்ண பாரு நான் தான் சம்மக்கேன. ஓட்டுனா கதவை தட்டுனா அவ பட்டுன்னு மாய்ஜெல்லாம் காட்டுனா, சும்மா சும்மா எஞ்சிக்கின்னு உய்யாதடி மேல அத்தவன் கதையை பேசுறது என் ஃபிகருக்கு வேலை. பல்லவர ஊர்ல இருந்த வாரன்னு தான் சொன்னேன்,
பாவாடை நான போல கட்டிக்கிச்சு என்ன யாருக்குமே பண்ணலடா நானும் தான பாவத்தை யாருக்குமே பண்ணலடா நானும் தான பாவத்தை காதலிச்சு போட்டுடுச்சு எனக்கு பெரிய நாமத்தை அவன் சிக்கையா இல்ல மொக்கையா அதெல்லாம் புரிஞ்சதா மச்சான் தக்கையா அது சிக்கையா இல்ல மொக்கையா அதெல்லாம் புரிஞ்சதா மச்சான் தக்கையா சும்மா சும்மா எஞ்சுக்கின்னு உயாதடி மேல அத்தவங்க கதைய பேசுறது என் பிகருக்கு வேலை நான் தான் அச்சு பார்த்தா ஒயிட் ஸ்கின் தோல அவ தான் கேட்டா மச்சான் கஞ்சாரட்டு செல்ல ஒட்டுனா கதவை தட்டுனா அவ பட்டுன்னு மாய்ஜல காட்டுனா கரக்கா முறுக்கா போல ஆத்துக்குன்னு போனா உன்ன லவ் பண்ண மாதிரி நான் தான் செம்மக்கேன டமுக்கு டமுக்கு டுமுக்கு டுமுக்கு டமுக்கு டுமுக்கு டமுக்கு டுமுக்கு டமுக்கு டுமுக்கு ஃப்ரெண்டாண்ட பேசினாலும் என்ன பேசுற கேட்கும் ஒரு கில்மாவா பாரு போட்டு என்ன சீனா பாக்கும் மச்சான் மச்சான் எதெல்லாம் பண்ண பார்த்த எனக்கு தாண்டா மனசு இல்ல எதெல்லாம் பண்ண பார்த்த எனக்கு தாண்டா மனசு இல்ல மச்சான் என்ன மாதிரி குத்து இருக்குன்னு அவ கையில ஒரு புள்ள நான் நம்பல லவ் தெம்புல எனக்கு குத்துச்சு பால் சொம்புல ஐயோ நம்பல லவ் தெம்புல எனக்கு குத்துச்சு பால் சொம்புல கரக்கா முறுக்கா போல அத்துக்குன்னு போனா உன்ன லவ் பண்ண மாதிரி நான் தான் சம்மக்கேன நான் தான் ஆச்சு பார்த்தேன் ஒயிட் ஸ்கின் தோல அவ தான் கேட்டா மச்சான் கஞ்சாரட்டு செல்ல ஒட்டுனா கதவை தட்டுனா அவ பட்டுன்னு மாய்தல காட்டுனா கரக்கா முறுக்கா போல அத்துக்குன்னு போனா உன்ன லவ் பண்ண மாதிரி நான் தான் சம்மக்கேன ஒரு பொண்ணு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. சில பேர் எப்படி சொல்லுவாங்க, ஒரு பொண்ணுன்னா அப்படி வந்து கம்பீரமாக இருக்கணும், திமிரா அப்படி துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பொண்ணுனா அடக்க ஒடுக்கமா அம்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பொண்ணை பார்த்தோன்னே கையெடுத்து அப்படியே கும்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் இப்படிலாம் தான் சொல்லியிருக்காரு, செம்ம ஜாலியாக சொல்லியிருக்காரு, கலாய்ச்சி சொல்லியிருக்காரு, பொண்ணுனா அடக்கம் வேணும் ஒடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கானா குணா. இந்த குணா யூஸ்வலாக வந்தாலே செம்ம ஜாலியாக இருக்குங்க, நல்ல ஜாலியான பாடல்கள் தான் பாடுவார். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுவும் பெண்களை பற்றி தான். எப்படிலாம் பாடியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணா பிறந்தா உனக்கு கொஞ்சம் அடக்கம் இருக்கணும், உன் கணவனை தாண்டி தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். ஒரு பொண்ணா பிறந்தா உனக்கு கொஞ்சம் அடக்கம் இருக்கணும், உன் கணவனை தாண்டி தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். ஏண்டி அம்மா குடும்பத்தின் பேரை நீ கெடுக்கணும், இந்த ஏழை குணா கருத்து மட்டும் உனக்கு வரிக்கணும். பெண்ணே கேளடி அடியே பெண்ணே கேளடி, பெண்ணே கேளடி அடியே கொஞ்சம் கேளடி. ஒரு பொண்ணுக்கு வேணும் அடக்கமடி, உனக்கு அது இல்லை, உன்னை கட்டினதால பெருந்தொல்லை எனக்கு நிம்மதி இல்லை. காட்டி நிக்கிறடி பணமில்லாத நாங்கள் எல்லாம் பாட்டு பாடி பழக்கிறண்டி. பணம் காசை கண்டு விட்டா பல்ல காட்டி நிக்கிறடி, பணமில்லாத நாங்கள் எல்லாம் பாட்டு பாடி பழக்கிறண்டி. இதுதான் காதலா அடியே இதுதான் காதலா, இதுதான் காதலா அடியே இதுதான் காதலா. ஒரு பொண்ணா பிறந்தா உனக்கு கொஞ்சம் அடக்கம் இருக்கணும், உன் கணவனை தாண்டி தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். பொறுக்க
அடியே இதுதான் காதலா, இதுதான் காதலா, அடியே இதுதான் காதலா. ஒரு பொண்ணுக்கு வேணும் அடக்கமடி, உனக்கு அது இல்ல. உன் காலு மேல பொண்ணு கால போட்டா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு பொண்ணா பிறந்தா உனக்கு கொஞ்சம் அடக்கம் இருக்கணும். உன் கணவனை தாண்டி தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். இந்த ஷோ இந்த வாரம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த வாரம் நாங்கள் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் இருக்கான், 10 வயசு தான் ஆகுதான், ஆனால் சூப்பராக வந்து பாடிட்டு போயிருக்கான். பிச்சுட்டா இதை பற்றி தான் ஊரே பேசிட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் கொடுக்குற அந்த நம்பருக்கு கால் பண்ணிருங்க. அங்கே ஒரு பெண்மணி எடுத்து எங்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக கொடுத்துறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஷோவில் பாடுறீங்க, அதுக்கு 100% நாங்கள் கேரண்டி. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. until then it's bye from Tom Frankie என் ரூட்டு கானா. பபாய், டாடா. ரூட்டு கானாவில் நீங்களும் பாட வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரூட்டு கானா, வேந்தர் டிவி, நம்பர் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது மெயின் ரோடு, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொலைபேசி 0444 4020 2202.